ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூலை மாத பலன்ல பார்க்க போறோம். ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, மாத பலன்றது பார்த்தீங்கன்னா, மாத கிரகங்களான செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாதமும் டிராவல் அடைஞ்சுக்கிட்டே போகும்போது, ஒரு ஒரு இடத்துக்கு மாறும்போதும், வருட கிரகங்களான குரு பகவான், கேது, ராகு, சுக்கிரனோட இணையும் பட்சத்தில், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றும் பட்சத்தில், அதாவது ஒருவரும் பார்த்துக்கிறதும், அவரோட வீட்ல இவர் போய் இருக்கும்போதும், ஒரு ஒரு மாதமும் ஒருவருக்கு ஏற்ற மாரி பலன்கள் மாறும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும், நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்றதுக்கான நேர காலங்கள் நம்மள கூடி வரும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறது, மேரேஜ் வாழ்க்கைக்குள்ள போற அமைப்பு, சில பேருக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்ல மாற்றம், முன்னேற்றம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்குலாம் நம்ம ஒருத்தர போய் பார்க்குறோம். ஒருத்தர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறோம்னா, அவர் சொல்லுவாரு, "இந்த மாசம் இல்லங்க. ஒரு 2 மாசம் கழிச்சுட்டு போய் பாருங்க. இந்த டைம்ல தான் உங்களுக்கு" ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், செவ்வாயையும் பார்க்கணும். ஏன்னா வீடு, இடத்த பார்க்கும்போது உங்க ராசிக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். இப்போ செவ்வாய பொறுத்து தான், ஏன்னா நிலக்காரகர், பூமிக்காரகர் அவரவரோட அடிப்படையில தான் உங்களுக்கு பூமி இடம் வாங்குறது, இல்லன்னா வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஏற்கனவே இடம் இருக்குங்க, அதுக்கு வீடு கட்டுறது அமைப்பெல்லாம் இதனோட மாத கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உங்க ராசிக்கு இருக்காங்க, அதன் அடிப்படையில தான் அவங்க தேதி குறிச்சு தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சனியோட நிலைமை வச்சு உங்களோட தொழில் எப்படி இருக்கும்? பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? வேலை கிடைக்குமா? இல்ல வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது? உங்களோட கிரகம், உங்களுக்கு சாதகமான கிரகம், பாதகமான கிரகங்கள் கூட இருக்கும்போது, அதனோட நிலைமை நமக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் செவ்வாய் ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்ல இருக்கிறாருங்க. சூரியனும் புதனும் புதன் வீட்ல மிதுன ராசியில் இருக்கிறாரு. புதன் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைந்து, வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் சூரியன் கூடயே போய் புதாத்தி யோகம் பெற்று மிதுன ராசியில் பலம் பொருந்தி இருக்கிறாரு சூரியனும் புதனும். சுக்கிரனும் குருவும், அசுரகுரு தேவகுருவும் ஒருவருக்கொருவர் கடக ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறாங்க. ஜூலை 5ஆம் தேதி வாக்குல பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. கேதுவோட இணையறாருங்க. ஸோ வருட கிரகங்களான சனீஸ்வரன், சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் பெறுறாருங்க. ஸோ வக்ரம் பெற்றதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அவர் சூரியனை விட்டு 5 வீடு தள்ளி வரும்பொழுது, சனியும் இந்த மாதத்துல, சனி கிரகமும் இந்த மாதத்துல இன்வால்வ் ஆயிட்டு, அவரு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள், பலன்கள் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன், சுக்கிரன் சூரியன் இவங்க 5 பேரும் சேர்ந்து ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில யோகங்கள், பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லலாங்க. முக்கியமா சனி பகவான் வக்ரம் பெறுறது ஜூலை மாதத்துல பெரிய யோகமா இருக்க போது. மீனராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபர் கொண்ட நீங்கள் இந்த ஜூலை மாதம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க போதுங்க. ஏன்னா முக்கியமான கிரக நிகழ்வுகள் நடக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்த புதன் மறுபடியும் 4ஆம் இடத்துக்கே வராரு. சூரியனோட இணையறாரு. சூரியனோட இணையும் போது உங்களுக்கு புதாத்தி யோகம் பலம் பெறுது. 4ஆம் இடம் என்றது உயர்கல்வி, பட்டப்படிப்பு. ஸோ மீனர் ராசிக்காரர்கள் யாரெல்லாம் மாணவர்கள், அதாவது மாணவர்கள் மட்டும் இல்லாமல் 2வது டிகிரி, 3வது டிகிரி உயர்கல்வி படிக்கணும் என்ற அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏனால் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் தான் இருக்கிறாரு. அதாவது உங்களோட 2க்கு அதிபதி, 9க்கு அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். ஏன்னா உபதேச வெற்றி நாயகனான செவ்வாய் இருக்கும்போது போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைகிறது. முக்கியமா விளையாட்டு துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முயற்சி, வெற்றி, லாபம் என அதாவது வெற்றி வெற்றி வெற்றின்னு போகக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். சும்மா நீங்க போயிட்டு யாராவது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு ஒரு கிடைக்குங்க, ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு லக்கி பிரைஸ் கிடைக்கும். இந்த எக்ஸாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், லக்கி டிரா மாதிரி ஒரு போட்டிருக்கும். இதுல பாஸ் ஆகுறவங்களுக்கு இந்த அமௌண்ட் போடுறோம். இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கேம் ஷோ மாதிரிலாம் நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்க வின் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு லாபம் சேரும். அது மட்டும் இல்லாமல் புதனோட சூரியன் சேரும்போது புதாதித்ய யோகம் அங்க வலிமை பெறதுனால அறிவு சார்ந்த விஷயத்தில் திட்டமிடுதல், உங்களோட அறிவு கூர்மைக்கு இந்த மாதம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போது. இப்பதான் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. உங்கள் பேச்சுக்கு மரியாதை, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். முக்கியமா வேலை செய்யற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல உங்களை வாக்குக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும். இப்போ உங்களுக்கு 2, 3 பொறுப்புகள்லாம் சேருங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா ஒர்க் செய்யற இடத்துலயும் சரி, தொழில் பண்ற இடத்துலயும் உங்களுக்கு 2, 3 அசைன்மெண்ட் வரும், பொறுப்பு வரும். இதன் மூலயமா சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலயமா உங்களோட
ஒர்க் அட்மாஸ்பியரோட தரம். இப்போ ஒரு போஸ்டிங்ல இருக்கீங்கன்னா, இப்போ நீங்க சென்னையில மட்டும் ஒரு பகுதிய பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, சென்னை ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ற மாரி ஒரு பொறுப்பு வரும். இல்லன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்குற மாரி அடிஷனல் வாய்ப்புகள் வேலை நிமித்தமும், தொழில் நிமித்தமா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து சேருங்க. ஏன்னா, இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு 3க்கு அதிபதி. அது மட்டும் இல்லாமல் 8க்கு அதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் கேதுவோடு இணையும் பொழுது உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கடன் பிரச்சனை தீரும். புதிய கடன் வாங்குவீங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, உங்களோட மனைவி, உங்களோட இளைய சகோதரிகள் பார்த்தீங்களா, உங்களோட சகோதரிகளுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்றது, அவங்களோட ஆதரவு கிடைக்கிற இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். உங்களோட இளைய சகோதரின் திருமணத்துக்காக நீங்க கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரன், உங்க ராசியிலே இருக்கிற சனீஸ்வரன் ஜென்ம சனியில ரொம்ப ஒரு மன உளைச்சல்ல ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும் மீன ராசிக்கு சனி பகவான் வக்ரம் பெறுறது ஒரு யோகங்க. ஏன்னா, இப்ப வந்து நீங்க 1 வருஷம், 1 1/2 வருஷம் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்றத 3 மாசத்துல உங்களுக்கு அள்ளி குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வக்ரம் பெறும்போது தாங்க சில பேருக்குலாம் ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனியோட குருவின் பார்வையில் இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். முக்கியமா திருமண தடை நீங்க போதுங்க. ஏன்னா, குருவின் பார்வையில எவ்வளவு நாள் இருந்தாலும், இப்போது சனி வக்ரம் பெறுற இந்த காலம், இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஒரு 138 நாள் 3 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சனி வக்ரத்தில் தான் இருப்பாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் மீன ராசிக்காரர்கள் திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, சில பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா, அம்மாவோட சில பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பேரண்ட்ஸோட சம்மதத்தோட திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடும், காதல் கைகூடும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். மீன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்கும் போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். முக்கியமா தொழில்ல, வேலையில இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் தீரப்போது, கல்யாண வாழ்க்கைக்குள் போகும் மீன ராசி நேயர்களே, செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு ஜூலை மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்கும் போது, ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெறும்போது உங்களுக்கு இருந்த தடைகள், சங்கடங்கள்லாம் மாற்றம் ஏற்பட்டு வேகமாக அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம். வாழ்க வளமுடன். வணக்கம்.